ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனுக்கு நவீன் மேலே ஆரம்பத்துலேருந்தே சந்தேகமாகவே இருந்துகிட்ருக்குது. ஆனாலும் நவீன் நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அங்கே யாருமே சந்தேகப்படாமல் இருந்துகிட்ருக்குறாங்க. அவர் உண்மையான சாமியார் தான், நீ தேவலாமல் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் படுக்கிறதுக்காக வரும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, நீ கட்டில் படு அப்படிங்கும்போது நான் எப்போவுமே தரையில் தானே படுப்பேன், அதேமாரி நான் தரையிலே படுத்துக்கிட்டு நீ போய் கட்டில் படுத்துக்கோ அப்படிங்கவும், இல்லை நானும் அப்போ தரையில் தான் படுக்க போகிறேன் அப்படிங்கவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது. அப்போ நவீன் இதை பார்க்குறாங்க. விஜய் இவங்க ரெண்டு பேரும் அதாவது சந்தோஷமா இல்லை, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கதா தானே சொன்னாங்க. ஆனால் இங்கே பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. புருஷன் தரையில் படுகுதுன்னு சொன்னதுமே அதாவது பொண்டாட்டிக்கு தாங்க முடியல. இந்த மாதிரிக்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டினா இருக்கணும், ரெண்டு பேரும் எவ்வளோ அன்னோனியமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நவீன் பார்த்தோம்னா அவங்க கூட வந்தவங்ககிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்படிலாம் இருக்காது, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது உனக்கு என்ன தெரியும் புருஷன் பொண்டாட்டி விஷயம்னா, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரன் ரூமுக்கு போகலாம், அங்கே தான் நகை பணம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராமச்சந்திரன் ரூமுக்கு வராங்க. அப்போ ராமச்சந்திரன் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எங்கேயுமே இருந்த மாதிரிக்கு தெரியலையே, சரி நம்ம விஜய்க்கே ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், ராமச்சந்திரன் ரூமில் நகை பணம் பத்திரம் எதுவுமே காணலை அப்படிங்கவும், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ, நீங்கள் எதுக்காக அந்த ரூமுக்கு போகிறீங்க, பேசாம அந்த ரூம் விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லவும், விட்டாக்கி நீங்கள் அவரே எழுப்பி கேட்பீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட வந்தவங்க பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயா எந்திரிங்க அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரன் எந்திரிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட யோசிக்காத நவீன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ எதுக்கு பின் அவரை போய் எழுப்புன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் எந்திரிச்சிருந்தாங்க. என்ன சாமி இங்கே வந்துருக்கிறீங்க அப்படிங்கவோ, ஐயோ இவர்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எப்படி தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவீன் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா காவேரியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, உங்களுடைய மனைவி உங்களை பார்க்கறதுக்காக வீட்டு வாசலில் காத்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே ராமச்சந்திரன், ஐயோ காவேரி என்னை பார்க்க நீ வந்திருக்கிறியா, உனக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்ருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கீழே இறங்கி வந்துருந்தாங்க. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம்வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வரவும் இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் எங்கே என் மனைவியை காணலை அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கவும் அவங்க வந்தாங்க. நீங்கள் அதுக்குள்ளேயும் வரதுக்குள்ளேயும் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கவும் உடனே ராமச்சந்திரன் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அழுதுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருது. உடனே தண்ணி இந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணியை கொடுக்கவும், அது உண்மையில தண்ணியாடா அப்படிங்கும்போது தண்ணி இல்லை, அதில் நான் இதை ஊற்றி வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும், ஐயோ இதை எதுக்குடா அவருக்கு கொடுத்து அப்படிங்கும்போது அவருக்கு தான் விக்கல் எடுத்துட்டு இருந்ததில்ல, அதனால தான் இதை கொடுத்து அப்படிங்கிறாங்க. அதை குடிச்சிட்டு ராமச்சந்திரன் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க பண்ணக்கூடிய காமெடியை பார்த்துக்கிட்டு அடுத்தது பார்த்தோம்னா ராமச்சந்திரன் அவங்க படுக்க வச்சிடவும் அப்போ அவங்க சத்தம் கேட்டு மாறனும் வீரா வந்துருந்தாங்க. என்னாச்சு என்ன சத்தம்னு கேட்டுட்டு வரும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன இந்த இடத்துல அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நவீன் எப்படியோ சமாளிச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ளேயும் போரும் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த நாள் பார்த்தோம்னா பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கவும் அப்போ வீரா ஆட்டோ ஓட்டுறதுக்காக அங்கே போகிறாங்க. ஆட்டோ ஓட்டிட்டு அவங்க வரும்போது அப்போ அதாவது செவரில் எல்லாம் ஒரு நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே வீரா நினைக்கிறாங்க, இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஐயோ இது நம்ம வீட்டுக்கு சாமியார் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போ இவர் நல்லவர் கரையாதா திருடரா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்கள காப்பாற்றணுமே, இப்போ என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா வீரா தன்னுடைய வீட்டுக்கு அவசரமாக கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனுக்கு ஃபோன் பண்ணவும் மாறனோட ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ வீரா நம்ம சீக்கிரமாகவே போகணும், அந்த ஃப்ராடு தனம் பிடிச்ச உடனே கையங்கலமாக பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு வீரா வராங்க. இங்கே பார்த்தோம்னா பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆகிடவும் பணம் நகை பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வைங்க பூஜை பண்ணும் போது அப்படிங்கவும் வள்ளி எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க நவீன் சொல்கிறாங்க, அங்கே பாரு நான் பூஜை ஆரம்பிக்கும் போது சாம்பிராணியில் இந்த பொடியை போட்டதுமே எல்லாருமே தூங்கிடுவாங்க, நம்ம நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பூஜை ஆரம்பிக்கவே எல்லாருமே உட்கார்ந்துருக்கவும் சாம்பிராணியில் அந்த பொடியை போட்டுதாங்க. அந்த பொடியை போட்டதுமே ஒவ்வொருத்தராக தூங்க ஆரம்பிச்சதுமே நவீனும் அவங்க கூட உள்ளவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சாச்சு, இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம், நம்ம நகை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வீரா அங்கே வந்துருந்தாங்க. வீராமும் அந்த புகையில அவங்க சுவாசிக்கவும் அவங்களும் தூங்கிருந்தாங்க. எல்லாருமே தூங்கினதுமே அவங்களுக்கு சாதகமாயிருது. அடுத்து பார்த்தோம்னா நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க ஓடிடவும் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அதாவது ஒவ்வொருத்தராக எந்திக்கிறாங்க. அப்போ வள்ளி எந்திரிச்சு பார்க்குறாங்க, அடுத்தது வீரா எந்திக்கிறாங்க.
எந்திரிச்சதுமே ஒவ்வொருத்தரையும் எழுப்புறாங்க. அப்போ மாறனும் தூங்கிட்டு இருக்கவும் மாறனே எழுப்புறாங்க. எல்லாருமே எந்திரிச்சதுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்தது உண்மையான சாமியார் கிடையாது போலுக்கு அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து சொல்றாங்க, வந்தது உண்மையான சாமியாரே கிடையாது, அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். அதுக்குள்ளேயே அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அவன் ஒரு ஃப்ராடுத்தனம் பிடிச்சவனாக்க அவன் ஒரு திருட அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே நகை பணத்தை எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க. சாமி கிட்ட அங்கே எதுவுமே காணல. ஐயோ நம்ம வீட்டில் உள்ள நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறன் கார்த்தியும் வந்து நாங்கள் இப்போ உடனே அவனை எங்கேயாருந்து தேடி பிடிச்சு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நானும் சாமியார் சொல்லி நம்பிட்டேன். ஆரம்பத்துலேருந்தே மாறன் சொல்லிட்டு தான் இருந்தான், அவன் உண்மையான சாமியாரி கிடையாது, அவன் ஃப்ராடுன்னு. ஆனால் நான் தான் நம்பாமல் இருந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்மளை நம்ப வச்சு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டானே, நம்மகிட்ட இருந்த நகை பணம் பத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அந்த பத்திரத்தையும் எடுத்துட்டான், அந்த பத்திரம் நம்ம கைக்கு வந்துட்டா போகிறோம், எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு விஜய் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனும் அவங்க கார்த்தி வந்து அதாவது எப்படியாவது நவீன கையங்குளமாக பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வீராவும் வந்து ஆட்டோவில் வந்து அவங்களும் வந்து நவீனை எப்படியாவது கையங்குளமாக பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. நவீன் வந்து மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் சிக்குவாங்களா, அப்படி சிக்கிட்டாக்கி அவங்க எப்படி எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தாங்க, இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிறத உண்மையும், அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரத்தை எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் நவீன் வந்து மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவாங்களா, அடுத்தது வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.